அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை நாம் சரியாக முறையாக கையாளும் பொழுது நமக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த ஃபார்முலா நிச்சயமாக வேலை செய்யும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, தாந்திரீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திர சாஸ்திரத்தையும் மந்திரங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஓசைகளை, எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது அதற்கு சக்தி வருகிறது. அது எந்திரங்களில் பிரயோகிக்கப்படும் பொழுது மந்திர எந்திர சாஸ்திரங்கள் 100% கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலாவை நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு சிலர் இதில் ஒன்று நினைப்பாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இதில் நான் மந்திர தந்திர எந்த சாஸ்திரத்தில் நான் எங்கே பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எந்த ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்றாலும் இயற்பியல் கோட்பாட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான கோட்பாடு, அந்த இடத்துல வெற்றி இடத்துல இருந்து தான் உருவாக்க முடியும். எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து தான் உருவாக்கமே நடக்குது. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது இல்லாததான் இருக்குது. ஒரு கல்யாண மண்டபம் நம்ம கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த சிந்தனைக்கு வர்றதுக்கு முன்னே அந்த இடம் காலியாக தான் இருந்தது. அதனால் எதுவுமே இல்லாத இடத்துலேருந்து தான் எந்த ஒரு பொருளுமே உற்பத்தி செய்ய முடியும். அதனால் நம்ம அதுக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதத்துவத்தில் மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. மெஸ்மரிசம் அப்படின்றது மற்றவர்களை வசப்படுத்துவது, ஹிப்னாட்டிசம் அப்படின்றது அதே மற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும். இது இந்த ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய கட்டளைகள் மூலமாக இது பயிற்சிகள் ஆரம்பிக்குது. அதாவது கண்களை நிலையாக ஒரு பொருளை பார்க்குறதுனாலையும், மூச்சை அடக்கி நம்ம வாசி யோகத்துக்குள்ளே போய் நம்ம மந்திரங்களை ஜபிக்கும் பொழுதும் இவைகள் மிக வேகமாக நடக்கிறது. இந்த மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் இதற்கு மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இந்த தந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கோலி சிம்பாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க, தாந்திரீகம். இந்த தாந்திரீகம் யார் கற்றிருக்கிறார்களோ அவர்கள் 100% தங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டாலும், எதை கேட்டாலும் கிடைக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க தாந்திரீகத்தில் முக்கியமான ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் அந்த பொருளை அவங்க அடையிறாங்க. நாம் முறையான டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிமாற்றத்துக்கு உள்ளே போகும் பொழுது, பரிமாணங்களுக்கு உள்ளே போகும் பொழுது, முறையான பரிமாணங்கள் இருக்கும் பொழுது இயற்கை கோட்பாடு மற்றும் தெய்வங்கள், இன்னும் பிரபஞ்சங்கள் எல்லாமே நாம் கேட்டது கொடுக்கறதுக்காக தான் இவைகளெல்லாம் தயாரான நிலையில் இருக்குது. நம்ம கேட்கக்கூடிய முறைகள், அதனுடைய மெத்தடாலஜி மட்டும் தெரிஞ்சிச்சின்னா கேட்டது கிடைக்கும், நினைத்து நடக்கும் என்ற ஃபார்முலா மிக மிக எளிமையானது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 நண்பர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். அதில் ஒரு நண்பர் பிரார்த்தனைகளை அதிகமாக செஞ்சு ப்ராக்டிஸ் செஞ்சவர். பயிற்சி நிறைய இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு 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 தன்னுடைய பயிற்சிகளை அதிகமாக்கி தான் எதை பிரார்த்திக்கிறோமோ அதை உடனே தெய்வத்திடம் வாங்கக்கூடிய வல்லமையை அந்த ஒரு நண்பர் பெற்றிருக்கிறாரு. இன்னொரு நண்பர் அப்படிப்பட்ட சக்திகளை எதுவும் இல்லை, அவர் சாதாரணமானவர் தான். இந்த 2 நண்பர்களும் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகும்பொழுது 2 பேத்துக்கும் பசி எடுக்குது. இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய நண்பர் அப்படின்னு சொல்கிறோன்னா அவருக்கு தன்னுடைய இன்னொரு நண்பரை பார்த்து என்ன சொல்கிறாரு, நாம் இப்போ பசி எடுக்குது, நாம் இறைவன்கிட்ட இப்போ பிரார்த்தனை பண்ண போகிறேன், பிரார்த்தனை பண்ணி நமக்குரிய உணவுகளை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா கேளு அப்படின்னோடனே உடனே இவருக்கு ஒரு சின்ன அகங்காரம். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் இறைவன்கிட்ட மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நான் எதை கேட்டாலும் பிரார்த்தனை கேட்டாலும் பிரார்த்தனை பண்ணாலும் இறைவன் எனக்கு கொடுத்துருவார், அப்படிப்பட்ட வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன். இப்போது நம்ம 2 பேர்த்துக்கும் தேவையான ரொட்டியையும் அதற்குரிய குழம்பையும் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. இறைவா, எங்கள் 2 பேர்த்துக்கும் பசி எடுக்குது, இந்த நேரத்தில் எங்களுக்கு உணவு கொடு, எங்களுக்கு ஆளுக்கு 2 ரொட்டியை கொடு, நாங்கள் எங்களுடைய பசி ஆடுறதுக்கு அதற்குரிய ஒரு குழம்பையும் எங்களுக்கு கொடுத்துரு, இந்த ரொட்டி குழம்பு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு தட்டை இன்னொரு தட்டில் மூடி வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த நிமிஷம் அந்த பிரார்த்தனை முடிச்சுட்டு பார்க்கும் பொழுது 4 ரொட்டி
குழம்பெல்லாம் இருக்குது. உடனே அவர் சொல்கிறார், பாருங்கள் என்னுடைய பிரார்த்தனை எவ்வளோ வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன்கிட்ட நான் எதை கேட்டாலும் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு அகங்காரத்தில் சொல்கிறார். ஒரு தன்னுடைய திறமையை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவருடைய நண்பர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து பிரார்த்தனை செய்யவும் தெரியாது, அவருக்கு இறைவன்கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் பெறவும் தெரியாது, ஆனால் தாந்திரிகம் தெரியும். அந்த இன்னொரு நண்பர்களுக்கு தாந்திரிகம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவர் என்னன்னு சொல்கிறாரு, நானும் இறைவன்கிட்ட கேட்குறேன், எனக்கு இறைவன் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க ரொட்டியெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டை வந்து இன்னொரு தட்டில் மூடிட்டு இறைவன்கிட்ட இவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. பிரார்த்தனை பண்ண உடனே ஏற்கனவே பிரார்த்தனையில் 4 ரொட்டி கேட்டது தான் கிடச்சிச்சு. இப்போ பிரார்த்தனையில் 10 ரொட்டி அடுக்கி உள்ளே இருக்குது. யார்? முறையாக பிரார்த்தனை செய்ய முடியாதவரே பிரார்த்தனை செஞ்சு 10 ரொட்டியை வாங்கிடுறாரு. இவர் இறைவன்கிட்ட நெருங்கிய தொடர்பு கொண்ட பிரார்த்தனை, அதாவது பிரார்த்தனையை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா உனக்கு வந்து பிரார்த்தனையே தெரியாது, பிரார்த்தனை செஞ்சாலும் உனக்கு இறைவன் எதுவும் தரமாட்டார், ஆனால் எப்படி உனக்கு 10 ரொட்டி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த நண்பர் சொல்கிறார், நான் ஒரு தாந்திரிகத்தை பயன்படுத்தினேன், தாந்திரிகத்தை பயன்படுத்தி தான் இவ்வளோ ரொட்டி நான் வந்து பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன தாந்திரிகம் அப்படின்னு நண்பர் கேட்கும்போது சொல்கிறாரு, எனக்கு பிரார்த்தனை பண்ணவும் தெரியாது, இறைவன்கிட்ட இருந்து அதை பொருளை வாங்கவும் தெரியாது, ஆனால் நான் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணது என்னன்னா, என்னுடைய நண்பர் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, நம்பிக்கை, இதன் பொருட்டு எனக்கு வந்து ரொட்டி வரணும் அப்படின்னு கேட்டேன், அதனால தான் அதிகமாக வந்துச்சு அப்படின்றாரு. இதுதான் ஒரு தாந்திரீகம். அதாவது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தில் தாந்திரிகத்தை யார் முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஒரு கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பிரார்த்தனைகள் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள், மனோதத்துவ அறிஞர்கள் சொல்கிறாங்க, நம்முடைய பிரார்த்தனைகள் வந்து நம்முடைய தலைக்கு மேலே ஒரு அடி கூட இறைவனை நோக்கி போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய பயிற்சிகள் அவ்வளோதான், இவ்வளோ தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாந்திரிகத்தை பயன்படுத்தி வானம் வரைக்கும் கூட நம்முடைய பிரார்த்தனையை கொண்டு செல்ல முடியும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், நாம் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை நம்மளாலே நம்ம கேட்டுக்கக்கூடாது. இவர் பொருட்டா பெரிய பெரிய யோகிகள், ஞானிகள், தபசிகள்லாம் இருக்கிறாங்க, இவர்கள் பொருட்டில் எனக்கு வந்து சேரணும். இப்போது முஸ்லீம்கள் இருந்தால் நபியினுடைய அவருடைய பாக்கியத்தின் பேரில், அவருடைய பேரில், அவர்கள் உண்மையில் வைத்திருக்கக்கூடிய அன்பின் பேரில், அவருடைய நம்பிக்கையினுடைய பெயரில் எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த மகான்களுடைய நம்பிக்கை நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருது. இதே மாதிரி சித்த புருஷர்கள், அகத்தியர், திருமூல ஆசான், இன்னும் பல தெய்வங்களில் வந்து நேரில் கண்டக்கூடிய யோகிகள், ஞானிகள், தவசிகள்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் பொருட்டு நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது, இவர்கள் மூலமாக எங்களுக்கு வரணும் அப்படின்னும் பொழுது மிக எளிதாக இந்த தாந்திரிகத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் இந்த ஃபார்முலாவை எளிதில் அடைய முடியும். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த நிகழ்வுகள் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், மந்திர தந்திர எந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, தந்திர சாஸ்திரத்தில் மந்திர எந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது நம்மளால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், நிச்சயமாக நடக்கும், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட மகா தாந்திரீக சாஸ்திரங்களை நீங்களும் கற்று உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.